sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். முல்லைத்தீவிலிருந்து ஷர்மினன். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், அதாவது 4 செஸ் ட்ரிக்ஸ்கள் உங்களுக்காக என்ற கெடிங்கு கீழே உங்களுக்காக மிகவும் வித்தியாசமான 4 செஸ் ட்ரிக்ஸ்களை வழங்க இருக்கின்றேன். இதை முழுமையாக பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் இறுதியாக கூறிய ட்ரிக் மிகவும் முக்கியமானது. எனவே இதை முழுமையாக பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக முதலாவது சின்ன ஒரு செஸ் ட்ரிக்ஸுக்கு போகலாம். பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இது கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். E5 கிங்ஸ் ஃபோன் கேம். நைட் F3. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் C6, பிஷப் C4, பிஷப் C5. ஓகே, இதெல்லாம் இட்டாலியன் கேம். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். காஸ்லிங். அடுத்ததாக நைட் F6, அடுத்ததாக D4, பிஷப் கிராஸ் D4. பிஷப்பினால் சிப்பாய் கட் பண்ணப்பட்டு இருக்கின்றது. இப்பொழுது இங்கே கட் பண்ண, இப்போது நைட் கட் பண்ணுறது பிஷப்பினை. அடுத்ததாக சிப்பாயினால் நைட் கட் பண்ணப்பட, அடுத்ததாக E5க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. இங்கே தள்ள இப்பொழுது விளக்கு என்ன செய்கிறது என்றால், விளக்கு இந்த நைட் நாள் வெட்டுவதாக இருந்தால் குதிரை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அது ஏன் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக ரூம் கொண்டு இங்கே வைப்போம். ஓகே, இந்த ரூம் கொண்டு இங்கே வைப்பதாக இருந்தால் இந்த லைனிலே, அதாவது இந்த லைனில் இங்கே பின் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அடுத்தடுத்த மூக்களிலே இந்த விளக்கானது அந்த நைட்டை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் இப்பொழுது வைக்கு போகின்றது நைட். அடுத்த நகர்வாக நைட் E4க்கு நடத்தப்படுவது என்று வைப்போம். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த நைட்டானது இங்கே நடத்தப்படுவது என்று வைப்பால் என்ன நடக்கும் என்று பாருங்கள். நைட் E4. அடுத்ததாக இது ஒரு மிஸ்டேக் ஆனமோ, குயின் G4, குயின் G4. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இப்பொழுது டபுள் கிட் இங்கே காணப்படுகிறது. இந்த மூவை பாருங்கள். இந்த மூவானது குயின் நைட்டை போடலாம், அல்லாவிட்டால் இந்த சிப்பாயை கட் பண்ணலாம். எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால், பிளாக் தன்னுடைய சிப்பாயை முன்னோக்கி தள்ளுகின்றது. D5க்கு மன்னிக்க வேண்டும், D5க்கு தள்ளுகின்றது தன்னுடைய சிப்பாய். இங்கே தள்ள இப்பொழுது குயின் கிராஸ் G7, சிப்பாய் கட் பண்ண ரூக் F8க்கு வருகின்றது. இங்கே வரை இது ஒரு மிஸ்டேக் காணமோ. இப்பொழுது அடுத்த நகர்வைக்கான அட்டகாசமான நகர்வு பிஷப் H6. இப்பொழுது டபுள் அட்டாக் இங்கே நடக்கின்றது, அதாவது ரூக்கை வெட்டு போகின்றது குயின். எனவே இதை தடுக்கிறது கட்டாயமாக போஸ்ட் பண்ணப்பட்டு நகர்த்தப்படுகிறது. பிளாக்கினுடைய குயின் வந்து E7க்கு. ஓகே, இங்கே E7க்கு நகர்த்த அடுத்த நகர்வு பிஷப் கிராஸ் D5. டோட்டலி இந்த ஆட்டத்திலே ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு பிளாக்கினுடைய காய்கள் இங்கே தள்ளப்பட்டிருக்கின்றன. ஓகே, டோட்டலி இந்த ஆட்டத்திலே ஒரு பெட்டரான பொசிஷனிலே ஒயிட்டினுடைய காய்கள் இங்கே காணப்படும். எனவே இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஒரு அழகான ஒரு வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கு. ஓகே, வாருங்கள் அடுத்த இரண்டாவது பகுதிக்கு நாங்கள் போகலாம். செஸ் ட்ரிக்ஸுக்கு நாங்கள் போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் உடனடியாக இரண்டாவது செஸ் ட்ரிக்ஸுக்கு போகலாம். வாருங்கள், அதாவது சதுரங்க தந்திரங்களுக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, இப்போது நான் கூற இருக்கின்ற மூக்கள் எல்லாம் ஏற்கனவே பார்த்த மூக்கள் தான். ஆரம்ப நகர்வுகளை அது வேகமாக சொல்லுகிறேன், அதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். ஓகே, E4, E5, நைட் F3, நைட் C6, பிஷப் C4, பிஷப் C5, காஸ்லிங், நைட் F6, D4, பிஷப் கிராஸ் D4. இந்த சூழ்நிலையிலே தற்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் கிராஸ் D4, சிப்பாயினால் D4 சிப்பாய் வெட்டப்பட, அடுத்து E5க்கு சிப்பாய் தள்ளப்பட, இப்பொழுது அடுத்த நகர்வு D5. ஓகே, அடுத்தது E கிராஸ் F6க்கு நகர்த்தப்படுகின்றது. அடுத்ததாக D கிராஸ் C4. ஓகே, அடுத்து F கிராஸ் G7, ரூக் G8க்கு கொண்டு வைக்கப்படுகிறது. வைக்க இப்போது குயின் H5 அண்ட் வீரபிள் பின் செய்கின்றது ஒயிட்டினுடைய குயின். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே தற்போது இந்த குயினானது இங்கே பின் செய்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்ததாக ரூக்கினால் G7 இருக்கின்ற இது வெட்டப்படுகிறது. எது என்றால் சிப்பாய் வெட்டப்படுகின்றது. வெட்டப்பட இனி வரும் மூக்களை கவனமாக பாருங்கள். ரூக் E1 அண்ட் வீரபிள் செக். இந்த சூழ்நிலையில் 4 வேரியேஷன்கள் இங்கே காணப்படுகின்றன. முதலாவதாக நைட் E7க்கு நடத்தப்படமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று பாருங்கள். எனவே இந்த செக்கை தடுப்பதற்காக இப்பொழுது பிளாக் நைட்டை இங்கே நடத்துமாக இருந்தார். ஆம், இப்பொழுது இந்த நைட் வந்து இங்கே வைக்கப்படுமாக இருந்தால், நைட் E7க்கு வைக்கப்படுமாக இருந்தால் அடுத்த அடியிலே
பிஷப் கொண்டு வந்து இங்கே வைக்கப்படும். இந்த சூழ்நிலையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு பிளாக்கினுடைய காய் காணப்படும். நைட்டை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஓகே, இது ஒரு வகையான வேரியேஷன். பேக்குக்கு போகலாம். அடுத்ததாக கிங் F8க்கு போகிறது வைப்போம். இங்கிருந்து இங்கே வர அடுத்த அடி பிஷப் H6 இங்கே பின் செய்யப்பட்டு ரூக்கு இழக்க வேண்டிய நிலை பிளாக்குக்கு ஏற்படும். ஓகே, பேக்குக்கு போகலாம். அடுத்த நகர்வு பிஷப் E6க்கு வைக்கப்பட்ட ஊடாக நடக்கும் என்று பாருங்கள். பிஷப் E6 இங்கே வைக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்றால், இப்பொழுது என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பாருங்கள். இப்பொழுது ரூக் கிராஸ் E6 அன்பிடிபிள் செக். இப்போது சிப்பாயில வெட்ட முடியாது. எனவே இந்த குயின் பின் செய்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் இங்கே இந்த லைனில் பின் செய்து கொண்டிருக்கு. எனவே இந்த சிப்பாயினால் இதை வெட்ட முடியாது, இந்த ரூக்கை வெட்ட முடியாது. ஓகே, இப்பொழுது பேக்குக்கு போகலாம். அடுத்ததாக கிங் D7க்கு வந்தால் என்ன நடக்கும்? கிங் D7 வர இப்பொழுது ஒரு அடியிலே செக்மேட். தட்ஸ் இட். பாருங்கள், குயின் D5 and beautiful checkmate. That's it. இது வந்து இரண்டாவது ஒரு சின்ன ஒரு ட்ரிக். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்துடன் நான் பல வீடியோக்களை இந்த வீடியோவில் போட்டுள்ளேன். இந்த என்னுடைய யூடியூப் சேனலிலே போட்டுள்ளேன். அதாவது தமிழ் மேக்ஸ் செஸ் என்ற எனது இந்த யூடியூப் சேனலிலே பல வீடியோக்களை போட்டுள்ளேன், பல ரிக்ஸ்களை போட்டுள்ளேன். பிளேலிஸ்டில் கொடுக்கிறேன், கார்ட்ஸில் கொடுக்கிறேன், லிங்கில் கொடுக்கிறேன். நீங்கள் சென்று அங்கு பார்க்கலாம். ஓகே, வாருங்கள் அடுத்த மூன்றாவது செஸ் ரிக்ஸுக்கு நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக மூன்றாவது ஒரு சின்ன ஒரு ரிக்குக்கு போகலாம். பாருங்கள், இதை முழுமையாகவும் கவனமாகவும் பாருங்கள். இப்பொழுது ஆரம்ப மூக்களை இப்போ நான் உங்களுக்கு வழங்குகிறேன். இதை கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஓகே, நகர்வு வந்து E4, அடுத்தது E5. இதெல்லாம் ஆரம்ப மூக்களாக ஏற்கனவே பார்த்து தான் வேகமாக சொல்லுகிறேன். பாருங்கள், நைட் F3, நைட் C6, பிஷப் C4, பிஷப் C5, காஸ்லிங், நைட் F6, D4, பிஷப் க்ராஸ் D4, E க்ராஸ் D4. அடுத்ததாக சிப்பாய் நைட் பட்ட. இப்பொழுது சிப்பாய் முன்னோக்கி தள்ள. இப்பொழுது அடுத்ததாக சிப்பாய் இங்கே நடத்தப்படுகிறது. D5க்கு இங்கே நடத்தப்படுறது. இப்பொழுது E க்ராஸ் F6, அடுத்ததாக D க்ராஸ் C4, அடுத்தது F க்ராஸ் G7, அடுத்ததாக ரூக் G8க்கு இங்கே வைக்கப்படுகிறது. இப்பொழுது அடுத்ததாக குயின் H5. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே குயினானது இங்கே பின் செய்து கொண்டிருக்கின்றது. அடுத்த இந்த சிப்பாயம் வெட்ட போகின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். குயினானது கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. இங்கே குயின் F6 கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. வைப்போம், இங்கே வச்சாச்சு. வைக்க இப்பொழுது அடுத்த அடி பாருங்கள், பிஷப் G5 கொண்டு வந்து வைக்கப்படும். இப்பொழுது குயின் இலக்கு வைக்கப்படுகிறது. எனவே கட்டாயமாக இதை பாதுகாக்க வேண்டும். சிப்பாயை வெட்டலாம். சிப்பாய் வெட்டப்படுகின்றது. வெட்ட இப்பொழுது ரூக் E1 and beautiful check. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது கிங் ஆனது F8க்கு போகிறது என்று வைப்போம். மூன்று வகையான வேரியேஷன்கள் காணப்படும் இதிலே. அதாவது கிங் வந்து F8க்கு போகிறது என்று வைப்போம். இப்பொழுது இங்கே வரை இப்பொழுது பியூட்டிஃபுல் பிஷப் H6க்கு கொண்டு வைக்கப்பட்டு இப்பொழுது பின் செய்யப்பட்டு குயினை இழக்க வேண்டிய நிலை பிளாக்குக்கு ஏற்படும். இது முதலாவது ரிக். இப்பொழுது பிளாக்குக்கு போகலாம். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வாக பிஷப் E6க்கு வச்சா என்ன நடக்கும் பாருங்கள். இப்பொழுது பிஷப் கொண்டு இங்கே வைப்பதாக இருந்தால் இப்பொழுது பியூட்டிஃபுல் ரூக்கினால் இப்பொழுது ரூக் கிராஸ் E6. இப்பொழுது பிஷப் இழக்கப்படும். ஏனென்றால் இப்பொழுது சிப்பாயினால் அந்த ரூக்கை வெட்ட முடியாது. எனவே குயின் பின் செய்து கொண்டிருக்கிறது. ஓகே, அடுத்த பேக்குக்கு போகலாம். அடுத்ததாக இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே பிஷப் மீண்டும் வைக்கப்படுகின்றது என்று வைப்போம். இங்கே E6க்கு வைக்க இப்பொழுது உடனடியாக வெட்டப்படுகின்றது. வெட்ட இப்பொழுது பேக்குக்கு போகிறது. இங்கே போக இப்பொழுது பியூட்டிஃபுல் நைட் கட் பண்ணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் தற்போது சிப்பாயினால் ரூக் கட் பண்ணப்பட இப்பொழுது குயின் வந்து அடிக்கப்படுகிறது. H3 and beautiful check. எனவே கிங்கை நடத்தப்படும். கிங் போகிறது D6க்கு நடத்த. அடுத்தது நைட் D2க்கு இங்கே நடத்தப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்விலே குயின் கிராஸ் G5. இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தை இப்போ இந்த குயின் இழக்க வேண்டிய நிலை பிளாக்கு ஏற்படும். அடுத்த நகர்வில் இப்பொழுது நைட் இங்கே வந்து செக் அடிக்கப்படுகிறது. E4 செக் அடிக்க இப்பொழுது குயினை இழக்க வேண்டிய நிலை பிளாக்கு ஏற்படும். ஓகே, இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாருங்கள், அடுத்த நான்காவது செஸ் ரிக்ஸுக்கு நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் ரெடியாக நான்காவது ஒரு பெட்டரான ஒரு செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4, E5, நைட் F3, நைட் C6, பிஷப் C4, பிஷப் C5,
castling, knight f6, d4, bishop cross d4, knight cross d4, e cross d4. அடுத்ததாக E5க்கு சிப்பாய் தள்ளப்படுறது முன்னோக்கி தள்ளப்பட இப்பொழுது இந்த சிப்பாய் இங்கே தள்ளப்படுகின்றது வெட்டுகின்றது வெட்டுகின்றது. ஓகே, இப்பொழுது எஃப் கிராஸ் G7 அடுத்த ரூக் G8க்கு வைக்கப்படுகின்றது. அடுத்ததாக குயின் H5க்கு இங்கே கொண்டு வைக்கப்படுகின்றது. பாருங்கள், இந்த சூழ்நிலையில் அடுத்த நகர்வாக குயின் F6க்கு வருகின்றால் நடக்கும் என்று பாருங்கள். இந்த இங்கே வந்தால் F6 குயின் வருகின்றது. இதனூடாக அடுத்ததாக பிஷப் G5 இப்பொழுது குயின் கிராஸ் G7. ஓகே, அடுத்தது ரூக் E1 அண்ட் வீடபிள் செக். இந்த சூழ்நிலையில் அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்ததுதான் வேரியேஷனுக்கு போகலாம். இதை கவனமாக பாருங்கள். கிங் D7க்கு போனால் நடக்கும் என்று பாருங்கள். இப்போ இந்த கிங்கான D7க்கு இங்கே வருகிறது என்று வைப்போம். இங்கே வந்தால் குயின் H3 அண்ட் வீடபிள் செக். இங்கே வந்து வச்சு செக் அடிக்கப்படுகின்றது. இப்பொழுது இந்த சூழ்நிலையில் அடுத்தாக கிங் போகிறது D6க்கு வைக்கப்படுகின்றது. இங்கே வைக்க இப்பொழுது A3க்கு கொண்டே செக் அடிக்கப்படுறது குயினால். ஆம், அடுத்த நகர்வாக கிங் D7க்கு பின்னோக்கி தள்ளப்பட, அடுத்ததாக H4க்கு சிப்பாய் தள்ளப்பட, அடுத்ததாக H6க்கு இந்த சிப்பாய் தள்ளப்பட்டு பிஷப்பானதாக வைக்கப்படுகிறது. எனவே இது ஒரு பிளண்டர் மூவ், பிளாக்கினுடைய பிளண்டர். இதன் காரணத்தால் இந்த ஆட்டத்திலே தோல்வியடைய போகின்றது பிளாக். அதை எவ்வாறு என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வாக குயின் C5. ஓகே, இப்பொழுது இதை தடுக்க வேண்டுமா இருந்தால் குயினை G6க்கு நகர்த்தலாம். இங்கே நகர்த்தியதன் பிற்பாடு குயின் D5 அண்ட் வீடபிள் செக். ஓகே, இதை தடுக்க வேண்டுமா இருந்தால் குயின் D6க்கு கொண்டு வைக்கப்படும். இப்பொழுது வெட்டி செக் அடிக்கின்றது குயின். ஓகே, குயின் கிராஸ் F7 அண்ட் வீடபிள் செக். அடுத்து நைட் E7 இப்பொழுது கவர் கொடுக்க, இப்பொழுது அடுத்ததாக பிஷப் கிராஸ் E7. அடுத்தது குயின் G6 இங்கே வைக்கப்படுது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தால் இப்பொழுது அடுத்த நகர்வை பாருங்கள். குயின் D5 அண்ட் வீடபிள் செக். ஓகே, அடுத்தது கிங் D8க்கு போகின்றது. இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தில் இந்த ஆட்டத்திலே தோல்வி அடைய போகின்றனர் இந்த பாருங்கள். எவ்வாறு ஒரு செக்மேட் மேற்கொள்ளப்படுறது. இப்பொழுது D4க்கு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. இப்போ டிஸ்கபர்ட் செக் அடிக்கப்படுகின்றது. இப்போ ராஜாவுக்கு செக். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இப்பொழுது இந்த கிங் எங்கே போகலாம் என்றால் கிங்குக்கு ஒரே ஒரு வழி இருக்கின்றது. இந்த பிஷப்பினை கவர் கொடுக்கலாம். கவர் கொடுக்க என்ன நடக்குது என்றால் இங்கே வெட்டி செக் அடிக்கப்படுகின்றது. இப்பொழுது செக் அடிக்க இப்பொழுது வெட்டலாம். வெட்டப்படும். இப்பொழுது இந்த கிங் இங்கே போகிறது வைப்போம். இப்பொழுது வெட்டி செக். இப்பொழுது மேலே மிஞ்ச வர இப்பொழுது இங்கே வந்து செக் அடிக்க, அடுத்தது இங்கே போன்று வைப்போம். இங்கே போன்று வைப்போம். போக செக், இங்கே வர, இப்போ அடுத்த செக், அடுத்தது இங்கே போக, இப்பொழுது வீடபிள் செக்மேட். தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.